வெல்கம் டு த கிரே ஏரியா. இப்போ கொஞ்ச நாளாவே எல்லா சோஷியல் மீடியாலயும் சரி, நியூஸ்லயும் சரி, பரபரப்பா பேசப்படுற விஷயம் வந்து மேகதாது அணை தான். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அத பத்தி விரிவா பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே ஜெனரலா தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இது 2 ஸ்டேட்டுக்கு நடுவுல தண்ணிக்காக நடக்கிற பிரச்சனை. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ தண்ணி தரணும், கர்நாடகா எவ்வளோ தர ரெடியா இருக்காங்க, அப்படிங்கிற பேச்சு தான் வந்து ஜெனரலா எல்லாத்துக்குமே தெரியும். பட் இத தாண்டி இங்க ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. இத தாண்டி இங்க ஒரு ஜியோகிராஃபி இருக்கு. அத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்கணும். முதல்ல கர்நாடகா, தமிழ்நாடு இதெல்லாம் பத்தி பார்க்க முன்னாடி, நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் இருக்கு. நதிகள் வந்து நம்ம வந்து 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து என்னன்னா, வருஷம் ஃபுல்லா அதுல தண்ணி வந்துட்டே இருக்கும். மழை பெஞ்சாலும் பெய்யாட்டியும் வந்து அங்க நீரூற்றுலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். அதோட பேர் வந்து பெரனியல் ரிவர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஜெனரலா இது நார்த் இந்தியால நெறைய இருக்கும். சவுத் இந்தியால பார்த்தீங்க அப்படின்னா, நான் பெரனியல் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வருஷத்துல சில நேரம் அங்க தண்ணி இருக்கும், சில நேரம் தண்ணி இருக்காது. சவுத் இந்தியால தண்ணி இந்த மாதிரி எப்பவுமே இருக்கிற ரிவர்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அதுல ஒண்ணு தான் காவேரி. ஸோ இங்க மழை பெஞ்சாலும் பெய்யாட்டியுமே வந்து காவேரியிலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். இந்த காவேரி ரிவர் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, கர்நாடகால தலக்காவேரி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி, கர்நாடகால ஃப்ளோ ஆகி, அதுக்கப்புறமா தமிழ்நாடு வந்து அதிலிருந்து கடலுக்கு போகும். பே ஆஃப் பெங்கால்க்கு போய் சேர்ற ஒரு நதி தான் இந்த காவேரி நதி. அதோட பேர் வந்து காவேரின்னு சொன்னாலும், நம்ம தமிழ்நாட்டுல வந்து அத நம்ம பொன்னின்னு தான் கூப்பிடுவோம். ஸோ இப்போ நம்மளுடைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஆகும்போது, தண்ணீல இருந்து நம்ம நெறைய விஷயங்கள வந்து எடுக்க ஆரம்பிச்சோம். முதல்ல வந்து மீன்கள மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுலேருந்து குடிக்கிற தண்ணி எடுத்தோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம டேம் செஞ்சு தண்ணிய ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சோம். டேம்னா அணை கட்டுறது. டேம்ல வந்து தண்ணிய சேகரிச்சு, அத வந்து வேற வேற விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்றதுக்காக வச்சிருப்போம். எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்கா இருக்கலாம். இல்லாட்டி வந்து அக்ரிகல்ச்சர்ல வந்து இரிகேஷன் பண்றதுக்கா இருக்கலாம். இல்ல நம்ம ட்ரிங்கிங் பர்ப்பஸஸ்க்கு யூஸ் பண்றதா இருக்கலாம். ஸோ காவேரி வந்து ஒரு பெரிய ரிவர். ஸோ அதுல வந்து 2 ஓரளவுக்கு மீடியம் சைஸ் டேம்ஸ் வந்து ஆல்ரெடி கர்நாடகால இருக்கு. ஸோ அதில அவங்களுக்கு தேவையான தண்ணிய ஸ்டோர் பண்ணிட்டு, மீதி அப்படியே வந்து தமிழ்நாட்டுக்கு வரும். அங்க இங்க மேட்டூர் டேம் இருக்கு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன டேம்ஸ் இருக்கும். அதில தேவையான தண்ணி எடுத்த போக மீதி வந்து கடலுக்குள்ள போயிரும். இதுதான் வந்து காவேரி போறதுக்கான ஒரு டைரக்ஷன். இப்படிதான் வந்து நம்ம இவ்வளோ நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதில என்னன்னா, அந்த 2 பெரிய டேம் கர்நாடகால இருக்கிறத தாண்டி, மீதி டைம்ல அந்த தண்ணி வந்து நெறையா போகுது. வேஸ்ட்டா கடலுக்குள்ள போகுது. கர்நாடகாவோட கேபிட்டல் பெங்களூர்ல வந்து தண்ணி வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்கு. அப்ப நம்ம என்ன கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம்னா, அத வந்து அக்ரிகல்ச்சருக்கும் பயன்படுத்திக்கலாம், தண்ணி குடிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, என்ன ஒரு டேம வந்து கிரியேட் பண்றது தான் வந்து ப்ரொபோசலா இப்ப வந்திருக்கு. காவேரி ரிவர்ல இருந்து வர தண்ணிய நம்ம தமிழ்நாட்டோட டேம்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி தான் வந்து இந்தியன் ஃபார்மர்ஸ் வந்து இந்த அக்டோபர் முன்னாடி வரைக்கும் உள்ள தண்ணி தேவைய வந்து அவங்க பூர்த்தி பண்ணிப்பாங்க. கண்டிப்பா தமிழ்நாட்டுல இருக்க மக்களுக்கு இந்த தண்ணி தேவைப்படுது. இப்போ 1890ல இருந்து அ பிரிட்டிஷ் காலத்துல இருந்து இப்போ இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டோட ரூல் படி, ஆர்டர் படி எவ்வளோ தண்ணி குடுக்கணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. இது ஆல்ரெடி முடிவு பண்ணனால இதுல பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஆனா, அப்பப்ப என்ன ஆகும்னா, தண்ணி எப்பவுமே ஒவ்வொரு வருஷமும் ஒரே அளவுக்கு வராது. சில நேரம் அதிகமா வரும், சில நேரம் கம்மியா வரும். ஸோ, நம்ம மக்கள் வந்து ஜெனரலி எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த ஸ்டேட் இவங்களுக்கு தண்ணி குடுக்கல, இல்ல இந்த ஸ்டேட்டுக்கு அதிகமா தண்ணி கேட்கறாங்க அந்த பிரச்சனை கிடையாது. சில நேரம் வந்து கம்மியான தண்ணி இருக்கும்போது, அவங்க ப்ராமிஸ் பண்ண அளவுக்கு தண்ணிய வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு குடுக்க முடியாம போகலாம். அதுதான் வந்து மெயினா இந்த 2 ஸ்டேட்ஸ்க்கு நடுவுல இருக்க சண்டைக்கு காரணம். அப்பப்போ சின்ன சின்ன கலவரங்கள் வரத நம்ம பார்த்திருப்போம். கடைசி ஒரு 30, 40 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணிக்காக நெறைய பிரச்சனை வந்து கர்நாடகாக்கும், தமிழ்நாட்டுக்கும் நடுவுல நடந்திருக்கு. இப்போ இதுவரைக்கும் நடந்தத நீங்க பார்த்தீங்கன்னா, ஓகே அங்க 2 டேம்ல தண்ணி எடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வருது. இங்க தண்ணி எடுக்குறாங்க. இதுல என்ன பிரச்சனை? நார்மலா இருந்துரலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா, மோர் தென் 100 இயர்ஸா வந்து எவ்வளோ தண்ணி குடுக்கணுங்கிறதுல ஒரு பெரிய கன்ஃப்யூஷன் அண்ட் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. இப்போ ஜெனரலா வந்து ஒ தண்ணி அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ். அது எங்கேருந்து தொடங்குனாலும், அது போற இடத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் அதுல வந்து சம உரிமை குடுக்கணும். அப்பதான் வந்து ஒரு நாட்டுல நம்ம எல்லாருமே வந்து சந்தோஷமா நம்மளால நமக்கு தேவையான விஷயத்த பண்ணி வாழ முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, சவுத் இந்தியால தா தானா மழை இல்லாம எப்பவுமே ஓடுற பெரனியல் ரிவர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அப்போ நம்மளுடைய மான்சூன் சீசன் பருவமழை காற்று வரும்போது தான் வந்து நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்துல, மீதி நேரம் நம்மளுடைய ஃபார்மர்ஸால வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. இப்போ தமிழ்நாடு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நமக்கு வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் டைம்ல தான் அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த டைம்ல தான் மழை வரும். ஆனா, நம்மளுடைய ஃபார்மர்ஸ் வந்துட்டு ஜூன்லயே வந்து பயிரிட தொடங்கிருவாங்க. அப்போ அந்த டைம்ல நமக்கு மழை கிடையாது.
ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் சவுத் வெஸ்ட் மான்சூன்ல இருந்து கர்நாடகாவுக்கு மழை வரும். ஸோ அங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஆல்ரெடி தண்ணி எக்ஸஸ் இருக்கும். பிளஸ் இந்த காவேரி ரிவர் வாட்டர் எக்ஸஸ் திருப்பி சொல்றேன். இருக்கிறதுனால நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எடுத்துட்டு வந்து எப்படி தண்ணியை ஷேர் பண்ணணும் அப்படி சொல்லும்போது ட்ரவுட் சீசன், அதாவது தண்ணி கம்மியா வர டைம்ல எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணவே இல்ல. அது மட்டும் இல்லாம எதை வந்து கம்மியான தண்ணின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற கால்குலேஷன் எதுவுமே சொன்னதே இல்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா, இ அ கர்நாடகா வந்து சொல்லலாம், எங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வரல, தண்ணி எங்களுக்கே பத்தல அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம அத கால்குலேட் பண்ணதுக்கு ஒரு மெட்ரிக் கிடையாது. ஸோ அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நினைச்சுப்பாங்க. அதனால இங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை. இப்ப நம்ம மேகதாது அணைக்கு வருவோம். ஸோ இப்போ ஆல்ரெடி இவ்ளோ பிரச்சனை இருந்துட்டு இருக்கும்போது, கர்நாடகா என்ன சொன்னாங்கன்னா, அந்த தமிழ்நாடு, கர்நாடகா பார்டர் பக்கத்துல மேகதாதுன்னு என்ன ஒரு அணைய நம்ம எடுத்துட்டு வரணும். அது எதுக்குன்னா, முதல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கர்நாடகால அக்ரிகல்ச்சர் பண்றதுக்கும், கர்நாடகால பெங்களூர்ல தண்ணி குடிநீர் பற்றாக்குறைய வந்து அட்ரஸ் பண்றதுக்காகவும் இந்த அணைய நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல இந்த ப்ரொபோசல் வரும்போது, இத வந்து ஒரு இரிகேஷன் பிளஸ் ட்ரிங்கிங் வாட்டருக்காக கிரியேட் பண்ண டேம்ன்னு தான் ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப அத ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிங்கிங் வாட்டர் பர்ப்பஸ்க்கான டேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் சொல்லப்படுதுன்னா, ட்ரிங்கிங் வாட்டர் பர்ப்பஸஸ்க்கு கிரியேட் பண்ற ஒரு டேம வந்து ஈஸியா நம்ம லீகலி வந்து அத ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் புரொடெக்ஷன்க்காக இத பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டேமோட ஸ்டோரேஜ் வந்து 67 டிஎம்சி ஏதோ பண்ண போறாங்க அப்படிங்கிற ப்ரொபோசல் இருக்கு. ஆனா ட்ரிங்கிங் வாட்டர் பர்ப்பஸஸ்க்கு அவங்களுக்கு 4 to 4.5 டிஎம்சி போதுமான அளவா இருக்கும்போது, ஏன் இவ்ளோ பெரிய டேம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. ஸோ ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டுக்கு கம்மியான தண்ணி தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஒரு டேம் கட்டுனாங்கன்னா, அதுவுமே வந்து லீன் சீசன் தண்ணி வந்து எங்களுக்கு கரெக்ட்டா வரலன்னு சொல்லிட்டு, எக்ஸ்ட்ரா தண்ணிய அங்கேயே புடிச்சிட்டு, கர்நாடகாவுக்கு போக தான் தமிழ்நாடுக்கு குடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்க ஃபார்மர்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஜூன்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் அவங்களால வந்து அவங்களோட அக்ரிகல்ச்சர் லேண்ட வந்து இரிகேட் பண்ண முடியாது. அதனால தான் இந்த புரொட்டஸ்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, இந்த டேமோட ஒரு ப்ரொபோசல் தான் வந்திருக்கு. இதுக்கு எக்கலாஜிக்கல் கிளியரன்ஸ் இன்னமும் குடுக்கல. அதுக்கான ப்ராசஸ் இனிமே தான் தொடங்கும். பட் இதுக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற வேரியஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், தமிழ்நாடோட பீப்பிள், ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து புரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி தண்ணி கம்மியா தான் கிடைக்குது. இன்னும் ஒரு 67 டிஎம்சி தண்ணி அவங்க ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அது வந்து டெஃபினட்டா வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னும் கம்மியான தண்ணி தான் கிடைக்கும் அப்படின்னு. இப்போ இதுல இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸஸ் நம்ம குயிக்கா டிஸ்கஸ் பண்ணலாம். ஜெனரலா நம்ம ஒரு டேம் கட்டுறோம் அப்படின்னா, அங்க இருக்கிற ஃபாரஸ்ட்ட வந்து நம்ம அழிக்க வேண்டியது இருக்கும். அங்க உள்ள அனிமல்ஸ் எல்லாம் டிஸ்பிளேஸ் ஆகும். அங்க ஏதாவது ஃபாரஸ்ட்ல இருக்கிற பீப்பிள் இருந்தாங்கன்னா, அவங்களோட லைவ்லிஹுட் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ இது எப்பவுமே எந்த ஒரு ஸ்டேட்லயோ நம்ம ஒரு டேம் கட்டுனா வர ஒரு நெகட்டிவ். ஸோ கர்நாடகா வந்து மெயினா வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவ்ளோ தண்ணி வேஸ்ட்டா வந்து பே ஆஃப் பெங்கால் போகுது அப்படின்னு. ஆனா ஜெனரலி ஒரு எஸ்ச்சுவரியா இருந்தாலும் சரி, அதாவது கடலும் ரிவரும் மீட் பண்ற இடமா இருந்தாலும் சரி, இல்ல அத தாண்டி போற கடல் ஏரியாவா இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி போயிட்டே இருந்தா தான் அந்த ரிவரோட ஹெல்த், அத சுத்தி இருக்கிற எக்கோசிஸ்டம் எல்லாமே புரொடெக்டடா இருக்கும். அதுக்கான தேவையான தண்ணி, நியூட்ரியன்ட்ஸ், சாண்ட்ல இருந்து வரக்கூடிய அ மேக்ரோ எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரா இருந்துட்டு இருக்கும். கர்நாடகா சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, "அவ்ளோ தண்ணி வேஸ்ட்டா பே ஆஃப் பெங்கால் போயிட்டு இருக்கு. இவ்ளோ தண்ணி போக தேவையில்ல." அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நார்மலா ஒரு ரிவரோட ஹெல்த்தும், அத சுத்தி இருக்க ஏரியாவோட ஹெல்த்துமே வந்து, அதுல ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருந்தா தான் அத மெயின்டெயின் பண்ண முடியும். அங்க இருக்க அனிமல்ஸும் சரி, அங்க இருக்க ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸும் சரி, எல்லாமே வந்து ஹெல்தியா இருக்கணும். இப்ப கடலும் வந்து ரிவரும் சேர்ற இடம், அந்த எஸ்ச்சுவரீஸ் எல்லாம் வந்துட்டு ஒழுங்கா இருக்கணும். அங்க இருக்க அனிமல்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா இருக்கணும்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி போயிட்டு தான் இருக்கணும். அதனால இவ்ளோ தண்ணி வேஸ்ட்டா போகுது, நம்ம டேம் கட்டி அத பாதுகாக்கிறோம்னு சொல்றது வந்து ஒரு ரைட்டான ஆர்குமென்ட் கிடையாது. பட் அத தாண்டி இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். பெங்களூர்ல எஸ்பெஷலி ரொம்ப பெரிய வாட்டர் ஷார்டேஜ் இருக்க தான் செய்யுது. ஸோ அது வந்து ரியலான இஷ்யூ தான். ஸோ கண்டிப்பா அந்த ஸ்டேட்ல இருக்க கவர்ன்மெண்ட் வந்து அத ஃபிக்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டேட்ல இருக்க பீப்பிள், இந்த ஸ்டேட்ல இருக்க கவர்ன்மெண்ட் வந்து நமக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி வரணும்னு நம்ம கேட்கறதுல தப்பே கிடையாது. இதுல இன்னொரு மிஸ்கான்செப்ஷன் என்ன இருக்குன்னா வந்து, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு 400 பிளஸ் டிஎம்சி தண்ணி வந்து கர்நாடகா குடுக்குது அப்படிங்கிற மாதிரி பீப்பிள் சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. அரவுண்ட் 117 டிஎம்சி கிட்ட தான் வந்து நம்ம வந்து கர்நாடகால இருக்க டேம்ஸ்ல இருந்து நம்ம எடுப்போம். மீதி எல்லாமே வந்து
காவேரி ரிவர் தமிழ்நாட்டுல வரும்போது, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தான் மீதி ரிவர் நம்ம தண்ணிய வந்து ஸ்டோர் பண்றோம். ஸோ நெறைய வாட்டர் வந்து கர்நாடகாலருந்து தமிழ்நாடும் எடுக்கல. அதே மாரி கர்நாடகாவும் வேணும்னே வந்து நமக்கு தண்ணிய குடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதும் வந்து கரெக்ட்டான நரேட்டிவ் கிடையாது. 2 ஸ்டேட்ல இருக்க கவர்ன்மெண்ட்ஸும் சரி, 2 ஸ்டேட்ல இருக்க பொலிட்டிஷியன்ஸ் அண்ட் பீப்பிளும் சரி, அவங்க பெர்சனல் இன்ட்ரெஸ்ட்ட வந்து சேவ் பண்றதுக்கு நினைக்கிறாங்க. ஆப்வியஸ்லி அப்படிதான் நம்மளால இருக்க முடியும். பட் இதெல்லாமே தாண்டி இந்தியா ஒரு நம்ம என்ன சொல்றது? யூனிட்டி இன் டைவர்சிட்டி. நான் ஆப்வியஸ்லி நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கிட்டயுமே வந்து டிஃபரெண்ட் ரிசோர்ஸஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே டிஃபரெண்ட் பீப்பிள்ஸ் இருக்காங்க. டிஃபரெண்ட் ஸ்கில் செட்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணி தான் வந்து ஒரு கண்ட்ரிய வந்து ஒரு லீடிங் சூப்பர் பவரா மாத்த முடியும். ஸோ டெஃபினெட்லி இந்த தண்ணியோட இஷ்யூ வந்து மெயினா வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ், வெதர் சேஞ்சஸ்ல தான் வந்து நமக்கு கரெக்ட்டான தண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கிடைக்காம போறனால, இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இதுலேருந்து ஒரு பொலிட்டிக்கல் சொல்யூஷனோ, ஜஸ்ட் பிகாஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து இவ்வளவு தண்ணி குடுக்கணும்னு சொன்னனாலே வந்து இத சால்வ் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்ட்ரா வாட்டர் நம்ம எப்படி எடுத்துட்டு வரப்போறோம்? எப்படி தண்ணிய நம்ம சேவ் பண்ண போறோம்? எப்படி தண்ணிய எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ண போறோம்? அப்படிங்கிற விஷயத்துல 2 ஸ்டேட்ல இருக்க மக்களும் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா, இதோட இம்பாக்ட்ட நம்ம குறைச்சுட்டு 2 ஸ்டேட்டுமே வந்துட்டு ஹேப்பியா இருக்கலாம். பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே அங்க இருக்கிறதும் இந்தியன்ஸ் தான், இங்க இருக்கிறதும் இந்தியன்ஸ் தான். ஸோ இந்த அளவுக்கு நம்ம சண்டை போடுறதுக்கு வாட்டர் ஒரு வொர்த்தான இது கிடையாது. வாட்டர் எல்லாத்துக்குமே ஈக்விட்டபிளா எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல கவர்ன்மெண்ட்ஸ் வந்து ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, இன்னும் பெட்டரா இருக்கும்னு நெனைக்கிறேன்.